5-2 ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில். 5-2 வேற ஒரு ஊருக்கு பேரு. அந்த ஊர்ல இப்பவும் எனமா 2 பேர் நிலம் விட்டுருக்காள் கொஷவனுக்கு. சன்னியாசி போய் கமண்டல் போனோம்னா பண்ணி கொடுப்போம். அவன் பண்ணி கொடுக்குறா போல ஜப்பான்ல கூட பண்ண முடியாது. அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி மிஷின்ல பண்ணா போல இருக்கும் அவன் கையால பண்றது. அது எட்டியில் சபிச்சுட்டால் இந்த கண்டமாணிக்கம்ங்கிற கிராமத்தை வைத்தாதி ஸ்மிருதி எழுதினாலே அவ ஊர சன்னியாசிகள் சபிச்சு விட்டாள். அந்த ஊர்ல எல்லாரும் விட்டுவான். வைஷ்ணவா ஸ்மார்த்தால் 2 ஜாத்தியும் கொண்டு வந்தேன். 1000 வீடு இவா 500 பேர் 1000 பேர். இப்போ அந்த ஊர்ல ஒன்னே ஒண்ணு மலுவா கிடைக்கும். பழம் கல்லுகள் பிரிஞ்சு போன வீடெல்லாம் அப்படியே கிடக்கு. 6வது ஏலத்துல இருக்கிறேன்னா ஏனாமா கூட அழிந்து போங்கலாம். அந்த ஊர் சன்னியாசி சாபத்தாலே விடா போச்சு. சன்னியாசி திருவோட 5-6 தடவை காலம்பரம் 7 மணிலேருந்து போறாரு. ஒத்தனாவது எங்க ஊர் எல்லாம் விற்க பண்றா தீர்த்தம் சாப்பிடலான்னு கேட்கலையா. எல்லாரும் மீமாசையிலையும் வேதாந்தத்திலையும் வேத பாஷ்யத்திலையும் விவாதம் பண்ணி உட்காந்துருக்காரு. மேலே 10 சிஷ்யாவோட ஒரு வீட்டுக்கு மேலேயும் விவாதம் வேதத்தை பத்தி சாஸ்திரத்தை பத்தி. அவளுக்கெல்லாம் இவரை பார்த்தா பெரியவரா தோணல. சன்னியாசியே 5-6 தடவை போட்டு திரும்பி வந்தார். 12 மணி மட்டும் அவனும் பூஜை சாப்பிட போட்டான். மறுபடியும் என்ன பண்ணா இவரை தெருவில் போட்டு உடச்சு விட்டார். செய்யல இந்த கமண்டல். அது இந்த ஊரே உருப்படல. 1000 கூட உணா போச்சு. அப்போ அதுல 2 குடும்பத்தார் அவரை போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சாள். அங்க 5 குடும்பமா அவளுடைய வீடுகள் 1000 வீடும். 2 குடும்பத்தார் அவளை நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு காட்டாள். நீ ஊரை விட்டு போனேன்னா சேமமா இருப்பேன்னா. அந்த 5ல் 2 பரப்பு போனதுனால 5-2 வீட வாழ்க்கை. அவ பக்கத்து கிராமத்துல போய் வசிச்சு கிராமம் விட்டா இடிச்சாப்பம் போகணும், கமண்டல் தானம் பண்ணணும் போங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. சன்னியாசிக்கு போய் காட்டா மண்ணில் கமண்டல் பண்ணி கொடுக்குறாள். ஆறு சன்னியாசம் பண்ணிக்க தயாரா இருக்கான். போய் கேட்கிறா. இத்தனையிலேயே யாரோ வந்து வாங்கிட்டு போடுறாருனா இங்க அவனை விஷவனை கேட்டு அவனுக்கு ஸ்ரத்தையா பண்ணி கொடுக்குறான். ஆனா 2 வீடு நிலம்னா அவனுக்கு வந்துருக்கு. ஜெரிக்கிற மொழி இருக்கும். அதுக்காக பண்ணி கொடுத்துருக்கான்.